So, hey everyone, நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு Mahindra XUV700 இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஓட்டி உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வந்திருக்கேன். எஸ், இது XUV700 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படியே நம்மளும் சொல்லிப்போம். XUV500 அப்படின்ற வண்டி வந்துச்சு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வண்டி வந்து வேற லெவல் டிஃபரெண்டா நிறைய விஷயங்களை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. இதே ஆக்சுவலி இன்னொரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மஹிந்திரால இருந்து வேலு சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட் இது அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசியிருப்பாரு வண்டியை பத்தி. இந்த வீடியோல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மஹிந்திரா XUV700 அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்ம இப்போ வந்து அவங்களோட இந்த ஒரு ட்ராக் வந்திருக்கும். வேற லெவல் ஒரு ட்ராக் இங்க இருக்குது. ஸோ இங்க இப்போ இந்த வண்டிகளை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 3 கலர். மிட் நைட் பிளாக்ன்றாங்க. பட் வந்து ஒரு டார்க்கான ஒரு ப்ளூ ஒரு இது கிடையாது. எடுத்தோடனே பிளாக் மாதிரி தெரியும். பட் இது ஒரு டார்க் ப்ளூ. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ அப்படின்றது தெரியுது. ஆனால் அந்த ரெட்டு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த ரெட். அந்த ரெட்டு எனக்கு வந்ததுலேருந்தே என் கண்ணு வந்து கலர் வைஸ்ல லுக் வைஸ்ல அந்த ரெட்ல தான் இருக்கு. இந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம XUV500ல இருந்து கொஞ்சம் லாங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். XUV500 கொஞ்சம் மேலே இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் லாங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த கிரில் வந்து அகைன் அந்த அவங்க சொன்ன லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப மேட்சோவா ஒரு 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 ரக்கடான வண்டி அப்படின்னு தெரிஞ்சாலும் அதே நேரத்தில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வண்டியான ஒரு லுக்குமே இதுல இருக்குது. அண்ட் இந்த நியூ லோகோ பார்க்கறதுக்கு வந்து வேற லெவல்ல இருக்குதுங்க. ஸோ திஸ் இஸ் த கார். எவ்வளோ அழகா இருக்கும். ஒரு புது கார் வந்தோடனே அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியா எந்தூடா இருக்கேன் நான். அண்ட் இந்த லைட் சூடா இருக்குங்க. செம்ம வெயிலா இருக்கு இந்த நேரத்தில். இந்த இடம் அப்படி கொதிக்குது. லைட்ஸ் இந்த லைட் டிசைன் கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு கேர்வ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக்ஸ் ரியலி குட்ங்க. கீழே ஃபாக் லாம்ப் இருக்கு. பேக்ல இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொட்ரூடிங் வந்துட்டு இந்த ஒரு இது இருக்குது. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சம்திங் ஃபிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது 7 சீட்டர் அப்படின்றதுனால பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லிட்டில் டு நோ ஸ்பேஸ். லைக் இவ்வளோண்டு தான். இங்கே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு குட்டியாக 2 பேக் வைக்கலாம். அவ்வளோதான் வந்து இங்கே இடம் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மடக்கிக்கிட்டீங்கன்னா 5 சீட்டராக ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமாட்டிக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு இதில் உள்ளே உட்காந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க இது அவங்க. ஸோ கேஜி இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நீட்டான ஒரு ஃபீச்சர் இவங்களோட இந்த ஹேண்டில். ஆக்சுவலி XUV500லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு ஹேண்டில்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு அது வந்து இப்படி இருக்கும். அது உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இது வந்து டெஸ்லா மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அழகாக வெளியே ஒரு பொட்டு டை அழகாக நீங்கள் ஆன் பண்ணோன்னே வெளியே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்படி ஈஸியாக திறந்துக்கலாம். நம்ம உள்ளே போனதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அது வந்து உள்ளே போயிடும். செம்மல்ல? ஸோ வாங்க உள்ளே போகலாம். எஸ், இப்போ நான் வந்து 3rd ரோவில் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து சீட்ஸ் காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு பட்டன் அமுக்கணும்னு இது ஆயிடுது. ஸோ உள்ளே போகலாம். ஸோ பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். இப்போ என்னோட ஹைட் வந்து ஒரு 5.7 5.8 தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இது இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஹைட். எனக்கு வந்து இடிக்கலாம் இல்லை முட்டி. பட் இதில் கண்டிப்பாக ரொம்ப தூரம்லாம் என்னால் போக முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ 7 பீப்புள்னா போகும்போது வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இங்கே வந்து 2 ஏசி வெண்ட் இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே ஞாபகம் கொடுத்துருக்காங்க. வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் 12 ஒரு சார்ஜர் ஒரு ஹோல்டருமே வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதனால 2 கப் ஹோல்டர் இங்க இருக்குதுங்க. பின்னாடி இருக்க சீட்ல 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நீட். அண்ட் இங்க ஸ்பீக்கர்ஸும் வந்துருது. இந்த இடத்துல மேல ஸ்பீக்கர்ஸ், சைட்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோனி இந்த 3D சவுண்ட் ஸ்பீக்கர் தான் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லா இடத்துலயுமே வந்து சரௌண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து நம்ம மேல இப்படி இழுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கலாம். எஸ். ஸோ அப்படியே நான் இப்போ 2nd ரோக்கு வரேன். ஸோ நம்ம இப்போ உட்கார்றதுக்கு 2nd ரோக்கு வந்தாச்சு. ஸோ இதான் 2nd ரோவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி இஸ் வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உட்காந்துன்னே தெரியுது இது ஒரு கம்ஃபர்டபுளாக. எனக்கு வந்து என்னோட அப்படி உட்காந்து ஃபீல் பண்ணும்போது எனக்கு இந்த இடம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்குது. லைக் லிட்டலாக வந்து இந்த இடத்துக்கு அதுக்கு ஒரு பேர் வரும், டக்குனு மறந்து போச்சு எனக்கு. பட் எனக்கு சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தை சப்போர்ட்னு கூட சொல்லலாம். அதை லைக் எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி லூஸாக நான் வந்து என் கால் வெளியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அந்த சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நல்லா கம்ஃபர்டபுளாகவே தெரியுது. சைடில் இருக்க சீட்ஸு பட் சென்டரில் கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் அந்த சப்போர்ட் எதுவும் பெருசாக கிடையாது. இது வந்து ஒரு சின்ன பசங்க உட்காரதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கப் ஹோல்டர் இருக்குது. இந்த 2 கப் ஹோல்டர் நம்ம வேண்ட பொருளை வச்சுக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே உங்கள் விண்டோ திறந்து மூடுறதுக்கான இது இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டஃப்ஸு. அண்ட் இங்கே வந்து 2 ஏசி வெண்ட்டு அகெயின்
அண்ட் ஆல்சோ USB-C சார்ஜர் ஒன்று இருக்குது. வா, டைப் சி சார்ஜர் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ரேர் பார்க்குறது. எனக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் ஐஃபோன் வச்சுருக்கவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஏன்னா டைப் சி சார்ஜர் தான் அதில் இருக்கும் அந்த பக்கம் சொல்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஒரு நீட் ஒரு மேட்ரு. அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா பின்னாடி தள்ளிக்கலாம், முன்னாடி தள்ளிக்கலாம், தள்ளிட்டு நீங்கள் வந்து நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இதுவும் இங்கே வச்சுருக்கிறது வந்து ஒரு நீட் ஃபீச்சர். ஸோ ஹெட்ரூம் பார்த்தா இப்போ என்னோட ஹைட் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, நான் 5'7", 5'8" தான் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனரமிக் சன்ரூஃப் இருக்குது. அந்த சன்ரூஃபோட சேர்ந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஹெட்ரூம் இதில் வந்து இருக்குது. அதில் ஒரு இதுவும் கிடையாது, எனக்கு என்ன சொல்கிறது, எதுவும் கஷ்டம் கிடையாது அதில். எனக்கு ஒரு மாதிரி லைக் இந்த ஒரு விண்டோ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஏரியா தான் இருக்குது. ஒரு சின்ன இடத்துல உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. ஃப்ரெண்ட்ல போலாமா? ஸோ ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இதுதான் வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் சீட் இன் எனி கார். அண்ட் ஆல்சோ இந்த கார்லையுமே கண்டிப்பாக என்னோட ஃபேவரட் சீட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே இருந்து இந்த வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஃபுல் டேஷ், இந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங் ஸ்க்ரீன். ஒரு HD லைக் அது வந்து அவங்க வந்து டபுள் HD அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லைக் துல்லியமாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு, காரில் பார்க்குற மாதிரி இல்லை. அண்ட் இது ரெஸ்பான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ், ஃபாஸ்டான ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு இந்த இது கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த நாப் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டு எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மியூசிக்கு, அதுக்கடுத்து பேக் போகிறது. ஸோ வெரி ஈஸி கன்வீனியன்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால PRND மோட். ஸோ யூ கைஸ் நோ தட். அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் ஒன்று இருக்குது. எஸ். அண்ட் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து டிரைவர் சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பேக்கில் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சைட் டோர் இதில் கொடுத்துருக்காங்க. நீட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து மர்க்கில் பார்ப்பேன். ஸோ மர்க்கில் அந்த ஒரு இது இருக்குது இதில். அண்டு நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய ஒரு பேனராமிக் சன்ரூஃப் மேலே செம்ம பெருசுங்க. எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டன்ஸ், வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரேடியோ அந்த சேஞ்சிங் பட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, சோர்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அந்த ஸ்பீட் செட் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ கப்புள் ஆஃப் இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கான தேவையான பட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஏசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 4 வெண்ட்டு, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அந்த சென்டரில் 2 வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்து லைக் கொஞ்சம் ஆடாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இந்த இதில் வந்துட்டு இந்த டோர் டிசைன் தான். டோர் டிசைனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ லைக் இந்த ஒரு வுட்டன் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயிட் வுட்டனில் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு ராயல் அண்ட் ப்ரீமியமாக வந்து ஃபீல் பண்ணுறேன். அது நம்ம தொடும்போது அப்படி இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது லைக் ஒன்றும் தெரியல, லைக் இந்த லைன், அதாவது லைக் இந்த லைனுக்காக அவங்க வந்து இதை வந்து அழகாக மேலே லிஃப்ட் பண்ணி இந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் வெளியே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகுது. லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னமோ வந்து ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி இருக்கீங்க. வாங்க வெளில வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்களேன், இங்கேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக ஃபீல் பண்ணேன். பட் இது போகும்போது வரும். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சீட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. எல்லா விண்டோஸ்லையுமே அது கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து எல்லா விண்டோவும் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்தே நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும், அதான் மிச்சம். ஸோ லெட்ஸ் கெட் இட் அண்ட் வாங்க போய் ஓட்டலாம்.
186. Oh my god. என்னோட ஹையஸ்ட் 194, 195, 196, 197. Wow. That's nice. 198. Oh yes, I got it. டீசல்ல ஏறி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நான் இப்போ சிட்டி இதுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓ மை காட் தட் புல். ஏன்னா நான் வந்து இதில் புல் இருக்குன்னு நினைச்சேன், பெட்ரோல் கேஸ்ல. பட் டீசல்ல வேற லெவல் புல் இருக்கு. ஜஸ்ட் 9700 தாண்டிட்டு நான் இப்போ ஆக்சுவலி நான் கடைசியில் அதாவது இந்த ஹை ஸ்பீடு இந்த இதில் வந்து இதோட முடிச்சு நான் கிளம்பிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு போகிறோம். ஸோ அதனால லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் ஓட்டிக்கான்னு சொல்லிட்டு நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் 143 போயிட்டு இருக்கு. லேன் அசிஸ்ட் வேற ஆன் இருக்கு, அதனால வந்து தானா திரும்புது. ஓ மை காட், இப்போ நம்ம மேலே ஏறிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ இந்த ரோடை நீங்க பார்க்கணுங்க. இது ரோடு அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டர் ரோடு தான். 161 ஆகி நான் வந்து என்னோட அந்த இன்னர் வண்டியில செம்ம ஃபாஸ்ட்ல வந்து 187 நான் இந்த மாதிரி ஒரு கார்னரிங் பண்ண வேற லெவல்ல இருந்துச்சு. பட் இதுல 171 அதிகபட்சம் போயிருக்கு. அண்ட் டீசல் வந்து அப்படியே ரொம்ப ஈஸியா ஜாலியா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. பட் நான் சொல்றேன் உங்களுக்கு அது என்னன்னு. பெட்ரோல் தான், டீசல் கிடையாது. பெட்ரோல் தான் பெஸ்ட் ஹை ஸ்பீடில். அவன் பாவம் இந்த பைத்தியத்துக்கிட்ட வண்டி கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ யா திஸ் இஸ் இட். ஸோ யா இப்போ நம்ம வந்து நான் காலையிலேருந்து வந்துட்டு நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் வண்டியை ஓட்டிட்டேன். ஆக்சுவலி வந்தவொடனே ஓட்டிட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலி நான் டீசல் அதிகமாக ஓட்டல, பெட்ரோல் தான் அதிகமாக ஓட்டிட்டேன். டீசல் ஒரு வண்டி இருந்துச்சு. ஸோ டீசல் நான் சொன்ன 2.2 லிட்டர் வண்டி. அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷனாக நான் இங்கே போடுறேன் உங்களுக்கு. டீசலில் அதோட டார்க்காக இருக்கட்டும், அதோட ஹார்ஸ் பவராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு தெரியும் அது ஆல்ரெடி. நீங்கள் வந்து அதெல்லாம் பேப்பர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எனக்கு ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்த உடனே வந்து ரெண்டுத்துலையுமே இந்த வண்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த வண்டியாக இருக்கட்டும், எதை எடுத்தாலுமே வந்து எவிடென்ட்டாக நான் ஃபீல் பண்ணது வந்து லைட்னஸ் ஆஃப் தி ஸ்டியரிங் அப்படியே லூஸாக இருக்குது. லைக் எவ்வளோ லூஸாக இருக்குது தெரியுமா? அப்படியே ஈஸியாக நீங்கள் வந்து அப்படியே ஸ்வர்ல் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ஒரு இதில் இருக்குது, இந்த ஸ்டியரிங்கில் இருக்குது. அண்ட் நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் சீட்டில் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னஸ் நான் வந்து ஃபீல் பண்ணல. கம்பேரிட்டிவ்லி லைக் இந்த சீட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. ஈவன் லைக் எனக்கு வந்து இந்த சப்போர்ட்லாம் கூட நல்லா இருக்கு. முதுகுல கூட சப்போர்ட் சூப்பராக இருக்கு இந்த சீட்ல. இதில் ஆஃப் ரோடிங்லாம் பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு எஸ்யூவி தான். பட் இது வந்து எப்படின்னா ஒரு டீசென்ட்டான எஸ்யூவி. நீங்கள் வந்து அர்பன் நம்ம ஊருக்குள்ளே ஊட்டிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் கீழே இருக்கிற இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. பட் ஆஃப் ரோடிங் ஆல் வீல் டிரைவ் இருந்தால் கூட ஒரு மைல்டாக சும்மா எங்கேயாவது போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கான வண்டி இது கிடையாது. அந்த அடாசன் அப்படி ஒரு மேட்டருக்கு தெரியுமா? அந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டர் வே ஆஃப் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ என் வண்டியிலலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதில் எப்படின்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம்னா அது மாட்டு போவோம். அது வந்து நம்ம கால் எடுத்துருவோம். நம்ம அது இப்போ 120 நான் செட் பண்ணுறேன்னா அந்த 120 இது போயிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் ஃபுல்லாக இது பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திங் இஸ் இதில் வந்து அடாஸ்ன்றாங்க. இது என்னன்னா கொஞ்சம் அதுல இருந்து அட்வான்ஸ்டாக போயிட்டு அந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டே இருக்கும்போது ஃப்ரண்ட்ல ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அது வந்து ஸ்லோ பண்ணிக்குது. தானாகவே ஸ்லோ பண்ணிட்டு அந்த வண்டி போனதுக்கப்புறமா தானாகவே ஸ்பீட் பண்ணிக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக அதிகமாக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அது எவ்வளோதான் லாங் டிரைவ் போனாலுமே வந்து நான் பர்டிகுலராக க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ண மாட்டேன். பட் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எஸ், இதுதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா XUV700 வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்து நான் வந்துட்டு வியப்பாக நான் வந்து இந்த காரை நான் வந்து அணுகிறேன். எதுக்காகனா வந்து ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ ரொம்ப மெயினான விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவங்க வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம வேலு சார்ட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம லோக்கலாக நம்ம இங்கே செய்கிறதுனால தான் வந்து எங்களால் அது அச்சீவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் நாட் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரது இல்லை வெளிநாட்டில் மேக் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு
இருக்கு, இங்கே பண்ணிட்டு நம்ம வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம வந்து கொண்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு அப்ரோச் தான் எனக்கு இந்த வண்டியில. ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ற வண்டி இது வந்துட்டு எனக்கு தார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் தார் வந்து என்னால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியல. ஆஸ் அ லைக் எவ்ரிடே நான் என்னால் யூஸ் பண்ண முடியல. என்னால என்ன மாமனால யூஸ் பண்ண முடியல அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அது வந்து ஒரு ஆஃப்ரோடிங் வண்டி. அண்ட் அது வந்து த்ரூ அவுட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஃபேமிலியாக நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அது ஒரு இடத்துல லேக் ஆகும். பட் இந்த வண்டி அந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போவே கவர் ஆகுது. ஏன்னா நம்ம வண்டி யூஸ் பண்ண தான் தெரியுது நம்ம வண்டியிலாம் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி சொல்லும்போது சொன்னேன், இது வந்து லைக் பார்க்க நீட்டாக இருக்கும், பட் நம்ம த்ரூ அவுட் அது யூஸ் பண்ணுவோமா யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம அது ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஃபீச்சர்ஸில் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பெரிய குடோஸ் கொடுக்கணும். இவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டி வந்துட்டு இந்த வண்டியை வந்து மெருகேற்றுறதுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அதை வந்து அழகுபடுத்துறதுக்கு வந்து அவங்க நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக இருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஒரு இடத்துல இருக்குது நான் ஃபுல்லாக வண்டியை பார்க்கும்போது. ஏன்னா எஸ்யூவிஸ் வந்து நிறைய ஸ்மார்ட்டராக வந்துட்டு இருக்கு. பட் இது வந்து லைக் ஹியூஜான எஸ்யூவி, இட்ஸ் நாட் லைக் ஸ்மால் எஸ்யூவி. ஒரு 5 சீட்டர்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டராக ரொம்ப அழகாக தெரியும். இது பெரிய எஸ்யூவி. இவங்க முடிஞ்ச வரைக்கும் ஏரோடைனமிக்ஸ்லாம் கலந்து இதை வந்து அழகாக கொண்டு வரதுக்கு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட்டும் அப்புறம் ஒரு பிளாக் மாதிரி ஒன்று வருது. அது அந்த இந்த பிளாக் சூப்பராக இருக்குது. மொத்தம் 5 கலரு. ஸோ சில்வரு, இந்த பிளாக்கு, அந்த பிளாக்னா வந்து டார்க் ப்ளூன்னு சொல்லலாம், மிட் நைட் பிளாக்ன்றாங்க. அப்புறம் ப்ளூ இருக்குது, அதுக்கடுத்து ரெட் இருக்குது, அதுக்கடுத்து ஒயிட் இருக்குது. இந்த எனக்கு தெரிஞ்ச ரெட்டும் அந்த டார்க் ப்ளூவும் வேற இருக்குது. அந்த மிட் நைட் பிளாக்கும் வந்து செம்ம செக்ஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த 2 கலருமே. நான் ஓட்டின வரைக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே வந்து நான் இனிஷியல் பார்த்துட்டு டீசல் தான், நான் இந்த வண்டி எடுத்தால் நான் டீசல் எடுப்பேன்ப்பா அப்படின்னு நான் ஃபீல் இருந்தேன். அதுக்கடுத்து நான் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டி பார்த்துட்டு பெட்ரோல் தான் எடுப்பேன் அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் பெட்ரோலில் வந்து எனக்கு தேவையான ஸ்பீட் கிடச்சிச்சு. ஈவன் லைக் நான் வந்து அந்த கார்னரில் இப்படி போகிற இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கேன். எனக்கு நான் அந்த 187 நான் வந்து ஃபுல்லாக ஒடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். கேஸ் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெபிலிட்டியும் சரி, அந்த ஒரு அந்த இன்ஜின் என்னமோ எனக்கு வந்து கரெக்டாக நான் கேட்கறது கொடுத்த மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் நான் ஹை ஸ்பீடில். இது வந்து நீங்கள் அதிகமாக கேட்க முடியாது. டீசல் நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஹை ஸ்பீட் பஞ்சு கடைசியில் வரல. நான் தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் இந்த வண்டி எடுக்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து பெட்ரோல் எடுப்பேன். சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு அந்த சவுண்டு பெரிய இதெல்லாம் கேட்கல. டீசலில் கண்டிப்பாக அந்த இன்ஜினோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அப்படியே என் கூட வாங்க தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு பெரிய பம்ப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிட்டி இது மாதிரி இங்கே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ இப்போ நான் இந்த வண்டி பக்கத்தில் நிற்கிறேன், உங்களுக்கு கேட்கும் இன்ஜின் சவுண்டு. இது வந்துட்டு இது டீசல். நான் இப்போ இங்கே வச்சிருக்கேன் டீசலோட சவுண்டு. சரி நான் இப்போ இங்கே பேசுகிறேன். இப்போ இது வந்து டீசலோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. டீசல் இன்ஜின் பக்கத்தில் நிற்கிறேன். இது வந்து பெட்ரோல். ஸோ இப்போ நான் பெட்ரோல் பக்கத்தில் நிற்கும் போது எப்படி சவுண்ட் இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி ரொம்ப காமாக தெரியுது எனக்கு இது. எஸ், காலிலேருந்து அடிட்டு நடிச்சிட்டு இருக்கோம் இந்த வண்டியை. சரி, இன்னொரு விஷயம் இருக்குது இதில். இந்த வண்டியில் வெல்கம் சீட்னு ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அப்படியே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீட் நான் உள்ளே ஏறுறதுக்காக பின்னாடி போகுது. நைஸ், கீழேயும் போயிடுது. ஸோ இப்போ நான் உட்காரதுக்காக வெல்கம் பண்ணிடுச்சு. ஏறி உட்காந்துட்டேன். இதுக்கு பேர் வந்து வெல்கம் சீட்டுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குதுங்க. திறந்த உடனே ரெட் கலர் லைட்லாம் வர இருக்குது இதில், டோர் லைட். ஸோ டிசைன் ஆஸ்பெக்டில் தான் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுவே இதில். ஸோ ஓவரால் திஸ் இஸ் Mahindra XUV700 ஃபார் யூ கைஸ் அண்ட் ஐ ஹேட் சூப்பர் ஃபன் டுடே. இதோட புக்கிங்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. அவங்க வந்து அக்டோபர் தான் அதை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆன உடனே தாருக்கு நடந்த அதே இது இதில் நடக்கும். ஏன்னா அது வந்து புக் பண்ணி 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படின்னு வந்து போச்சு. அண்ட் இப்போ பர்டிகுலராக இந்த டைமில் வந்துட்டு எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸும் வந்து சொல்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஒரு கார்டு ஒன்று, மைக்ரோ சிப் ஒன்று, அந்த இதுக்காக அந்த ஒரு டேஷ்போர்டு அது வந்து ரொம்ப ஷார்ட்டேஜஸாக இருக்குது. ஸோ அது கிடைச்சா தான் காருக்கு வந்து அவங்க அதிகமாக மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அது இப்போ இந்த கோவிட் டைம்ன்றதுனால அந்த மைக்ரோ சிப் வந்து கிடைக்காம இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வண்டியும் ஷார்ட்டேஜஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்லாம் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவ்வளோ பெரிய வண்டி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 11 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 11.5 ஸ்டார்ட் ஆகிட்டு நான் சொல்கிறது வந்து ஆன் ரோடு இல்லை, எக்ஸ்ஷோரூம் அண்ட் 20 வரைக்கும் போகலாம், 2022 வரைக்கும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இது. பட் அவங்க சொல்லலை, இது நானாக சொல்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கார் வீடியோஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐ ட்ரை டு டூ அண்ட் ஐ see you guys in another video. Till then, bye bye.